குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். உங்களுக்கு நீல நரி கதை தெரியுமா? தெரியும் சீனியர், பழைய ஸ்டோரி. அதனோட வீடியோ பாருங்க. இல்லை சீனியர், வேண்டாம், அந்த கதை எனக்கு ஏற்கனவே தெரியும். இல்லை பரவாயில்ல, பாருங்க. அது கடைசியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் இருக்கு, அதுக்காக இந்த வீடியோ பாருங்க. வேறு வழி என்ன பண்ணுறது, நீ சீனியர் ஆச்சே, நீ என்ன சொன்னாலும் கேட்டு தான் ஆகணும். என்ன சொன்னீங்க? இல்லை இல்லை, சொல்லுங்க, நான் பார்க்குறேன். ரொம்ப ஈகராக காத்துட்ருக்கேன் பார்க்கறதுக்கு. Blue Fox Story. ஒரு காட்டில் நரி வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் அது இறைய தேடி போகும்போது வழி தெரியாம பக்கத்து ஊர்ல நுழைஞ்சிடுது. ஊருக்குள்ள நிறைய நாய்கள் இருக்கும் இல்லையா, நரி பயந்து போச்சு. அதெல்லாம் நிறைய பார்த்த உடனே கோவப்பட்டு துரத்த ஆரம்பிக்குது. நாய்கள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வேக வேகமா ஓடி போய் ஒரு வீட்டில் இருக்கிற தொட்டிக்குள்ள ஜம்ப் பண்ணிடுச்சு. அது ஒரு சலவை தொழிலாளியோட வீடு. அவரு துணிகளுக்கு சாயம் போடுறதுக்காக நீல கலர்ல சாயத்தை ஒரு தொட்டியில வச்சிருந்தாரு. அந்த தொட்டிக்குள்ளதான் நரி விழுந்துருச்சு. நரி வெளில வருது. அதுவும் உடம்பெல்லாம் நீல சாயத்தினால நீல கலர் நரியா மாறிடுது. கொஞ்ச நேரத்துல நாய்கள்லாம் விலகி போயிடுது. இப்போ நரி காட்டுக்குள்ள போகுது. அப்ப காட்டு விலங்குகள்லாம் அது ஆச்சரியமா பாக்குதுங்க. இதுவரை அதுங்க நீல கலர்ல ஒரு விலங்கினத்தை பார்த்ததே இல்லை. இதோ பயங்கரமான விலங்குன்னு பயப்படுதுங்க. அவங்கெல்லாம் பயப்படுறத பார்த்த உடனே நரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நரி அந்த விலங்கெல்லாம் நல்லா மிரட்டுது. நீல கலர் ராஜாவே, உங்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் கொடுத்துட்றோம், எங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படின்னு பயந்து போய் கேட்டுக்குது. நரிக்கும் ரொம்ப சந்தோஷமா போச்சு. எல்லா விலங்குகளும் நரிக்கு தேவையான சாப்பிட்ற ஐட்டம்லாம் கொண்டு வந்து வச்சுது. குரங்கு அதுக்கு விசிறி விட்டுது. மற்ற விலங்குகள்லாம் பயந்து பயந்து நரிக்கு பணிவிடை செஞ்சது. நரியும் சந்தோஷமா அதை அனுபவிச்சுது. ஒரு நாள் காட்டில் பயங்கரமான மழை. அந்த மழையில நரி நனைஞ்சுது. எல்லா சாயமும் கரைஞ்சு போகுது. எல்லா விலங்கும் இதை பார்க்குது. அடடா, நரி நம்மளை இவ்வளோ நாளா ஏமாத்திருக்கு அப்படின்னு எல்லா விலங்குகளுக்கும் கோபம் வந்துடுது. எல்லா விலங்கும் சேர்ந்து நரிய காட்டை விட்டே துரத்திடுது.